India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. இப்போது நேற்றைய ரிசல்ட் எந்த அளவுக்கு வந்து பிஜேபி அல்லாத மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி பல அரசியல் விமர்சகர்கள் வந்து பேசிட்டு வர்றாங்க. பிஜேபிக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு இது வந்து பாதிப்பாக இருக்கா இல்லை வந்து சந்தோஷமாக இருக்கீங்களா? எனக்கு சிரிப்பு தான் வருது. அதாவது நேற்று ஃபுல்லாக என்னமோ வந்து பிஜேபி வந்து தோற்று வச்சதாகவும், என்னமோ வந்து இந்தியா கூட்டணி வெற்றி அடைஞ்சிட்டாகவும், என்னமோ இந்தியாவை காப்பாற்றிட்டதாகவும், முதுகெலும்பு உடைச்சதான் என்னென்னவோ வந்து ஒரு ரூமர்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு உண்மையிலுமே சிரிப்பு தான் வருது. ஒத்துமொட்டை இந்தியா கூட்டணி எடுத்த ஓட்டு ஒரு கட்சி எடுத்துருக்குது. இது கூடவா வந்து அவங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னு தான் எனக்கு தெரியல. இந்த மீடியாக்களில் எப்படியெல்லாம் வந்து திருச்சி போடுறாங்கன்னு பாருங்கள். 3வது முறையாக சரித்திர சாதனை வந்து படைச்சிருக்கிறாரு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவருடைய ஆட்சி தான் இங்கே தமிழகத்தில் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் அவர் ஆட்சி தான். அவரை அழிக்கணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது வந்து பேரதிர்ச்சியாக இருக்குதுன்னு தான் நான் என் திசையிலேருந்து நான் பார்க்குறேன். உத்தரப்பிரதேஷ் மாதிரியான பாஜகவுக்கு பெருவாரியான வாக்குகள் வரக்கூடிய ஒரு மாநிலத்திலேயே பலவிதமான ஸ்ட்ராட்டஜி, இப்போ ராமர் கோயில் 2024 தான் நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து அதை வந்து குடமுழுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணி பல ஸ்ட்ராட்டஜிக்கு மத்தியில் பிஜேபி இவ்வளோ பெரிய சிட்பேக் அமைஞ்சதுக்கு காரணம் பெருவாரியான அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரதமர் மோடியோட சில பிரச்சாரத்தில் உபயோகித்த சில வார்த்தைகள் தான் காரணம். ஏன்னா வந்து 80 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேலே இஸ்லாமியர்கள் வாக்கு தான் அங்கே வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் ஒரு இஸ்லாமியராக எப்படி பார்க்குறீங்க? 2014 பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு 5 வருஷமும் அவர் வந்து செட் பண்ணுற கோல் நீங்கள் சொல்கிற அந்த ராமர் கோயிலாக இருக்கட்டும், இல்லை வந்து அவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியாக இருக்கட்டும், இது இந்த நேரத்தில் நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு தான் நிறைவேற்றுறாரு தவிர எதையும் புதுசாக வந்து பண்ணலை. ஏன்னா மக்கள்கிட்ட கொடுத்த வாக்கை அவர் வந்து ஒன்றா நிறைவேற்றிக்கிட்டு வர்றாரு. 1. 2வது வந்து இன்றைக்கி யூபின்னு சொல்கிறீங்களே, நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்ல போனால், இன்றைக்கி வந்து இதுக்கு 2014 ஃபுல் மெஜாரிட்டியில் வந்தாங்க, 2019 வந்து முழு மெஜாரிட்டியில் வந்தாங்க. இந்த தடவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு 400+ மேலே வந்து கோல் செட் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும், சில நேரத்தில் யானைக்கும் அடிசறக்கும். ஆனால் அதுக்குன்னு ஆட்சியே போனதுக்கு வந்து அதுக்கு அர்த்தம் கிடையாது. அப்போ வந்து என்னென்னா, வட மாநிலத்திலலாம் வந்து இன்றைக்கி பிஜேபி வந்து அந்தளவு வந்து ஒரு வந்து வலிமையாக இருக்கிற நேரத்தில் தென் மாநிலங்கத்தில் வந்து அதிக ஃபோக்கஸ் வந்து பிரதமர் கொடுத்தாரு வந்து மக்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எத்தனை பேர் விமர்சனம் பண்ணாங்க, ஏன் இவர் அடிக்கடியாக தமிழ்நாட்டுக்கு வராரு, ஏன் தமிழ்நாட்டுக்கு வராருன்னு சொல்லி. இன்றைக்கி ஆந்திராவை வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் கைப்பற்றினாங்க. இன்றைக்கி கர்நாடகாவில் பார்க்க போனால் வந்து 2/3 வந்து அங்கேயும் பிடிச்சாங்க. இன்றைக்கி கேரளாலேயும் வந்து ஒரு இடத்துல பதிவு பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் தயவுசெய்து அந்த அடுத்த இதுக்கு போகிறது மாதிரி சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பிஜேபி வந்து வராது, மண்ணை கவ்விச்சு அண்ணாமலையுடைய பிளானிங்லாம் ஃபெயிலுன்னு. இதை நான் அப்புறம் வரேன். நான் ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் வந்து இங்கே சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதாவது 2019 பார்க்க போனீங்கன்னா 3.33 பிஜேபியோடைய பர்சன்டேஜ். ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 11%. அதாவது 4 மடங்கு வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி வளர்ந்துருக்குது. நீங்கள் ஒன்றா அந்த டேட்டாவை எடுத்து பாருங்கள். இல்லை, அதில் தான் ஒரு சின்ன ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. ஆல்ரெடி 2014 திரு பொன்னார் அவர்கள் தலைமையில் இருந்தப்பயே 19% வாக்குகளை என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் பெற்றிருக்கு. எத்தனை சீட்டில் நின்றாங்க சொல்லுங்கள். இப்போ கண்டெஸ்ட் பண்ணதோட கம்மியான தொகுதிகள் தான் நான் சொல்கிறேன் அதாவது 5 சீட்டில் வந்து நின்றாங்க. உங்களுக்கு இன்றைக்கி வந்து 22 இடத்துல வந்து நின்றுருக்குறாங்க. இன்றைக்கி வந்து இவங்க சொல்கிறாங்க வளரலன்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு வந்து நான் உங்களுக்கு இதுவே சொல்கிறேன், 2019 வந்து திமுக வந்து 24 சீட்டில் நின்றாங்க, 33.52 எடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி வந்து 2024 திமுகவுடைய ஓட்டு சதவீதம் எடுத்து பாருங்கள், 26.93. ஏன்னா வந்து 22 சீட்டில் நின்று. ஆனால் பிஜேபியோட வந்து கம்பேர் பண்ணும்போது கிராஃப் வந்து இப்படி தான் போயிருக்குது தவிர இறங்கலை. இன்றைக்கி வந்து 40 சீட்டு ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறார்ல, உண்மையாலுமே சொல்லப்போனால் முதலமைச்சர் வந்து ரூமுக்குள்ளே போட்டு கதறி அழுன்னு இருப்பார். கிட்டத்தட்ட 9% ஓட்டு வந்து இன்றைக்கி வந்து திமுக கை விட்டு போயிடுச்சு. அதிமுகலேருந்து வந்து 10% ஓட்டு போயிடுச்சு. யாருக்கு போச்சு? ஏன் மக்கள் தான் அவங்கள நம்பின்னு இருக்கிறாங்களே.
நீங்கள் சொன்னீங்களே இந்த மாய தோற்றம், ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்க வந்து இப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி பிஜேபியுடைய வளர்ச்சி வந்து மேலே தான் போயினது தவிர திராவிட மாடலுடைய வளர்ச்சி வந்து வீழ்ச்சிக்கு தான் போயிருக்குது. இப்போ அடுத்தது நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்குறீங்க, உத்தரப்பிரதேசத்தில் இத்தனை சீட்டுன்னு 80 தொகுதி இருக்குது. 80 தொகுதியில் கிட்டத்தட்ட 75லேருந்து 77 சீட் வரைக்கும் வந்து அங்கே பிடிப்பாங்க. ஆனால் மோடியுடைய என்னன்னா வந்து தென் தமிழகத்தில் அதிக ஃபோக்கஸ் பண்ணதால், அதே நேரத்தில் வந்து ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இந்த ரிசர்வேஷன் பற்றி அவங்க பேசும்போது வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது ரொம்ப அழகாக வந்து திரிச்சாங்க. இது உண்மை. இன்றைக்கி தமிழகமாகட்டும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மோடி எந்த கருத்தை சொன்னாரோ அதை வந்து அப்படியே திசை மாற்றி, இது உண்மை, இதை திசை மாற்றி என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் மத்தியில் வந்து இவங்க வந்து ப்ரொபகண்டா பண்ணதால் இதோடைய ரிஃப்ளெக்ட் உண்மையாலுமே வந்து மைனாரிட்டிக்கு போயிடுச்சு. நான் இல்லைன்னா மறுக்கலை. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி 48 இடம் வந்து இழந்திருக்கிறாங்கன்னா, ஒத்து மொத்தமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் இது ஒரு மீட்டிங்கும் போச்சு. ஏன் தமிழ்நாட்டிலே வந்து பார்க்க போனீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அதாவது என்னன்னா வந்து திமுகவுக்கு மைனாரிட்டி அதிருப்தி அதிகமானதால் நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு இங்கே இருக்கிற ஜமாத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. உடனே திமுக என்ன பண்ணுறாங்க, அதிமுக கிட்ட அப்ரோச் பண்ணும்போது இது வந்து பிஜேபிக்கு சாதகமாக போகும்னு சொல்லி சில இஸ்லாமிய தலைவர்களை வந்து கூப்பிட்டு கவனிக்கிற விதத்தில் கவனித்து அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கடைசியில் அதிமுகவே போட்டு தள்ளிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு சாதகமாக போகும்னு சொல்லி திமுக அவங்களுக்கு சாதகமாகி இன்றைக்கி அதிமுக திமுகவில் தான் நடுத்தெருவு வந்தது தவிர அந்த தோல்விக்கு காரணமே வந்து திமுக தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பிஜேபியால் தான் வந்து இந்த பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக வந்து இது வந்து யூபிலேயே வந்து இதோடைய ரிஃப்ளெக்ட் ஆனதால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டுருக்குது. ஆனால் இனி வரும் காலத்தில் நிச்சயமாக அதை வந்து திருத்திப்பாங்க. ஏன்னா இதை பற்றி வந்து நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்தாரு. இதுக்குள்ளே வந்து இந்த ரிசர்வேஷன் கோட்டானா என்ன ஏது இதுக்குள்ளே இருக்கிற கட்டமைப்பெல்லாம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவ்வளோ தெளிவாக கொடுத்தாரு. ஆனால் வந்து தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் என்னென்னா அந்த நார்த் சைடில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து வலுவாக வந்து அதுக்கு வந்து ஒரு மாயை கிரியேட் பண்ணி அதோடைய தாக்கம் வந்து இருக்கிறது உண்மை. இதனால் வந்து பிஜேபிக்கு சிறிது பின்னடைவு ஏற்பட்டது உண்மை. ஆனால் இதை வச்சு வந்து பிஜேபி ஆட்சிக்கு வராதுன்னு வந்து சொல்லவே முடியாது. இந்தியா கூட்டணியுடைய கனவு ஒரு நாளும் வந்து நிறைவேறாது. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.